ஹாய் காய்ஸ், இது டே 2 ஆஃப் கிராஃப்ட் வேர்ல்டு. போன பாட்டில் ஒரு கேவுக்குள்ளே போனோம். கடைசியில் அடி வாங்கினோம். ஒருத்தன் அடி வாங்கிட்டு வந்துட்டு அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்கு கடைசியில் எப்படியோ வெளில வந்துட்டு அங்கே ஒரு மார்க் போட்டு வந்தோம். அதோடு இந்த கேமை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். லோட் ஆகிறதுக்கு தான் டைம் ஆகுது. இது நான் அந்த கேம் ப்ளே போட்டு முடித்தோடனே போடுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கேம் ப்ளே போடுறேன். ஆமாங்க guys, ஒன்று சொல்லணும். இனிமேல் வர எல்லா பாட்டிலையும் விஷ்ணு இருப்பார். அப்படி ஏதோ 1-2 பாட்டில் தான் இருக்க மாட்டார். அதே மாதிரி அடுத்து 3rd பாட்டில் இருக்க மாட்டார். இந்த பாட்டில் அவர் இல்லை காய்ஸ். இந்த பாட்டில் அவர் இல்லை காய்ஸ். ஹாய் காய்ஸ், ப்ராங்க் பண்ணுவோம். காய்ஸ், மக்களை ஏமாற்றக்கூடாதுன்றேன். மக்களுக்கு அப்படிலாம் பண்ணாதான் பிடிக்குன்றாங்க காய்ஸ். என்னன்னு கேளுங்க காய்ஸ். காய்ஸ், உங்களுக்கு ப்ராங்க் பண்ணுறது பிடிக்குமா பிடிக்காதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எதுக்கடா திரும்பி உள்ளார போய் அடி வாங்கணும்? வெளியே வந்துடலாம். நான் வெளில தான் வந்தேன். அது சும்மா அப்படி போட்டு வச்சுட்டு போனேன். இங்கேயும் ஒரு குறி மார்க் போட்டுக்கணும், இல்லை நாம மாயிடும். என்ன இருக்கு? அது நமக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு. விஷ்ணு 51 என்னது? அயனு. நான் ஃபுல் பாடி ஆர்மர் செய்ய போகிறேன். என்ன ஓகேவா? ஓகே பாருங்களா, இப்போ பாருங்க காய்ஸ். ஹிந்தி தெரிஞ்சவங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஹிந்திலேருந்து யாருமே நம்மளதெல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. தமிழர்களே யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோலாம். ஆமாம் தானே காய்ஸ், நான் சொல்கிறது உண்மை தானே காய்ஸ்? இதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி விடுங்க. அப்படின்னா நாங்களும் இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா வீடியோ போடுவோம். இந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு நான் போடுற பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அடுத்த பாட்டுக்கு உங்கள் சப்போர்ட்டை போடுங்க. நான் காட்டுக்குள்ளே பூந்து போகிறேன்னு தான் நினைப்பீங்க. நான் எண்டிங்கில் நிற்கும் போது எங்கள் வீடு கரெக்டாக நிற்கும். நைட் ஆகிட்டே இருக்கு. ஐ திங்க் இங்கே செத்துருவோன்னு நினைக்கிறேன். பெட்டை பற்றி இங்கே தூங்கிடு. இங்கே தூங்கினா ஜாம்பி காதில் அடிப்பான். சுற்றி ஒரு பிளாக்கை போட்டு தூங்குற. நீ சொல்கிறது ஒரு நல்ல ஐடியா. காலை வச்சு ஆகட்டும். ப்ளீஸம் முடுங்க வேறு. பட்டுன்னு ஒரு பெட்டை போட்டு தூங்கு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பெட்டை கணுமோன்னு பயந்துட்டேன். கடவுளே, காலைல எழுந்து ஜாம்பி அவனும் வரக்கூடாது. ஏய், 10 நிமிஷம் முன்னாடியே இருந்துச்சுடா. ஜாம்பி சவுண்டு கேட்குது காய்ஸ். அவனுங்க அப்படி தான் வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்தோம். என்னன்னு தெரியும். இருட்டில் இவங்க மட்டும் வீடியோ வந்துட்டு இருக்கேன்.
அது சாவதான் போகுது எப்படியாவது. அப்படி ஆண்டா டேய் நம்ம கூட வந்து உயிரோட போயிருக்கா. சொல்லிட்டு உயிரோட போயிடுச்சு. உயிரோட போகலை, நான் உயிரோட போக விட்டேன். இல்லை செஞ்சிருப்பேன். ஏய் கோல் இருக்கு, கோல் ஒரு 35 இருக்கு. நீங்கள் எல்லாரும் சொல்றீங்க எங்கள்கிட்டலாம் கோல் அதிகமாக இருக்கும், அயன் கம்மியாக இருக்கும். என்னடா டிஃப்ரெண்ட்டாக அயன் அதிகமாக வச்சுட்டு கோல் கம்மியாக இருக்குன்னு கேட்பீங்க. அது அப்படி கேஸ் இருங்க. குவாய்ஸ் அவ்வளோ பெருசா முன்னாடி பாருடா. ஆனால் கீழே வந்து சாவுறது கன்ஃபார்ம். சாவ மாட்டேன். குவாய்ஸ் என்ன ஆடுது? இவ்வளோ பண்ண அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கெலாம் வந்து பார்த்தால போயிட்டு நம்ம வெள்ளை கொடுத்து வாங்க, நம்ம விரும்பல. எடுத்த எல்லாமே இங்கே காணாமல் போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம வீடே காணாம போயிடுச்சு. நான் சுற்றி ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த இடத்த தொலைச்சேன், இப்போ வீடை தொலைக்கிறேன். என்னடா இது? டென்ஷன் ஆகுது. எனக்கு கூட பார்க்கலாது. சாப்பாடு வேற இல்லையா? விளங்கிரும். சரி சாப்பிட்னா வேற சொல்லிடுவோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காய்ஸ் இப்போ என் ஃபோன் செம்மையாக அங்கே இருக்குது. என் வீடெலாம் தொலைச்சிட்டுனா செம்ம காண்டாயிடுவேன். இங்கே செத்துருவேன். சொல்லி வாய் முன்னே வீடு கிடைக்கிது. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்க, அந்த இடத்துக்கு போனால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக என் வீடு வரும். பில்டப் கொடுத்துட்டு அங்கே போய்ட்டு என் வீட்டில் மொக்கம் வாங்கிடுவேன். ஸோ ஒரு பதட்டத்தோடையே போகிறேன். வேறு ஏதோ இடத்துக்கு நம்ம வந்தோம். விட்றா போயிடலாம்டா, கத்திட்டே இருக்காடா. மரம் தென்னை மரம் மாதிரி இருக்குது. தென்னை மரம் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம்டான்றான். தென்னை மரம் மாதிரி மாங்க மரம் இருக்கு. வீட்டுக்கிட்ட போ போ ஏதான் போ போ. அங்கே இருக்கிறது யார் வீடு? யார் வீடுடா? நம்ம வீடு. அதனால தான் கேட்டேன் அந்த ஃபோட்டோஸ் நான் கட்டினேன். இதான் முக்கிய ரீசனு. தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்ம வீடு தெரியும். சீரியஸாக போய்ட்டுருக்கும் போது தான் அதெல்லாம் வருது. இந்த மாதிரி கேம் எழுதிங்கன்னா உங்களுக்கு அறிவாச்சும் வளர்க்க கட்டின மாதிரி. உங்கள் வீடு கூட இதில் கூட மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கட்டுறீங்கல்ல வீடு, அது எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் ரூட் எடுத்து. இப்போ நான் அதை சொல்ல வரல. எங்கே சுற்றி ஐயோ எங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே பண்ணாலும் எங்கே ஒரு போனேன். இந்த பெல் கடிச்சிட்டு இது எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டேன். போயிட்டு எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் போய் டெலீட் பண்ணிட்டு ஏன் இப்படி கழுதை இப்படி ஹேங் ஆகுதுன்னா, இங்கே பாருங்க காய்ஸ். வாட் காய்ஸ், நாம் இப்போ தான் போகும்போது ஃபீல் பண்ணோம். ஐயோ அயன் இவ்வளோதான் இருக்குது.
இப்போ பார்த்தோன்னா அயன் கடையை போட்டுடலாம் போல். நம்மள்ட்ட ஆரோஸ் கூட அதிகமாக இருக்குது, பிரச்சனை இல்லை, எல்லாமே இருக்குது. கையில் அடிக்கிறதுக்கு ஏதோ கைஸ் நானும் உண்மையானு சொல்கிறேன். நான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் கேளுங்க. இந்த கேவில் தான் இனிமேல் மாதிரி அந்த கேவில் காயினுமே இப்போ நம்ம போயிருக்கோம்ல, அந்த கேவில் தான் இனிமேல் கிடைக்கும். வேணாம், கேவில் இறங்கி வரணும். சோம்பேறித்தனப்பட வேணாம் கைஸ். ஏன்னா நம்ம பார்த்ததுல அதிகமாக அயன் இருந்துச்சு இந்த கேவில் தான். ஸோ இது ஒரு எனக்கு இப்போ வந்து எவ்வளோ அயன் கிடைக்குன்னா ஒரு செட்டாக கிடைக்கும் போது நினச்சா சந்தோஷமாக இருக்குது. அப்பா எப்பயோ எடுத்து வச்ச சாப்பாடு மீதி போய் கிடக்குது. ஒரு முழு கோழி வச்சுருந்தேன் பழைய வீட்டில். எப்போ சாப்பிட்டேன்? சாப்பிடவே இல்லை, அது அப்படியே சமைச்சு வச்சுருந்தேன். இப்போ இதுதாங்க சொன்னேன் ஃபுல் பாடி ஆர்மர்ன்ட்டு. இதுவும் இருக்கும், ஹெல்மெட்டும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் செய்யணும். இந்த வீட்லேயும் ஓரமாக நிறைய அயன் கிடக்கும். நம்ம ட்ராக்கு செஞ்சு ட்ராக்கு நான் ஆசைப்பட்டது செய்யணும். சர்வேவரில் நம்ம ட்ராக் செய்கிறோம் காய்ஸ். ட்ராக்கு அப்பா இதே மாதிரி க்ரியேட்டிவ்ல அவ்வளோதான் காய்ஸ். எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலை உணவு மதியான உணவு முடிஞ்சு. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணும். அதுக்கு எனக்கு ஆக்ஸ் வேணும். ஆக்ஸ் செய்ய எனக்கு குச்சி, நீங்கள் வா. ஆக்ஸ் செய்ய குச்சியும் கோபிள் ஸ்டோன் தேவைப்படுகிறது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஆக்ஸ் செஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஆக்ஸ் தான். வெட்ட முடிஞ்ச மரத்தை வெட்டிட்டு வந்துடுறேன். உண்மையாக அங்காவது கைஸ், அடுத்த பார்ட்டில் இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. எனக்கு போட்டு எரிக்க தான் மரம் வேணும். அப்படியே போக்கி கொளுத்தணும். ஆனால் விஷ்ணு சீட் 2ல் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கும் போது நிறைய அயன் எடுத்தாலும் 36 அயனு. நம்ம கூட இதெல்லாம் எடுக்கவே முடியாது. ஒன்லி இதில் மட்டும்தான் எடுக்க முடியும்னு பேசிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு பார்த்தியா, இதில் தான் அதிகமாக எடுத்துருக்கோம். இதுதான் நான் அப்படி சொன்ன எடுத்துக்கலாம். அப்படியே போயிருந்தால் நிறையா எடுத்துக்கணும். நீ தான் பார்த்துக்கலாம். மைனிங் வேணாம்னா நான் தான் உனக்கு மைனிங் ஐடியா கொடுத்தேன். இவன் என்ன சொன்னான், நான் ஓகேன்னு இருக்கும்போது இவன் வேணான்னா போலாண்டான்னு இவன் சொல்லும் போது நான் வேணாண்டான்னு. ஆனால் 2 பேரும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தோம். மைனிங்கே தேவையில்லைன்னும் போது சரி வீடியோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மைனிங் மட்டும்தான் இருக்குன்ட்டு சலிச்சிக்கிட்டு போனதுக்கு இப்படி நமக்கு ஒரு ப்ரைஸ்ன்ட்டு எதிரே பார்க்கல. இந்த வுட்டு எதுக்குன்னா, ஒன்றை தான் கோபிள் ஸ்டோன் இருக்கே, அயன் இருக்கே, அதை வச்செல்லாம் பண்ணிக்கலான்னா வுட்டும் நமக்கு தேவை. இந்த வுட்டை வச்சு தான் கொஞ்சம் பொருட்கள் செய்யணும். ட்ராக்கும் செய்யணும்.
இனிமேட்டு நம்மளுக்கு நிறையா மரம் வெட்டுற வேலை தான். நைட் அவன் போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு உடனே ஓகே போதும்டா இதுவே. இந்த மரம் எதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னா ஃபர்னஸில் போட்டு ஹீட் பண்ண தான் இந்த மரமே. இல்லை நமக்கு எதுக்கு இந்த மரம்? நம்மகிட்ட தான் எல்லா பொருளுமே இருக்கே. இந்த வீடு எதுக்கு தெரியுமா கைஸ் கட்டினது ஃபஸ்ட்டு? இந்த வீடோட பர்பஸே வேறு. நானும் விஷ்ணு சேர்ந்து இதில் மல்டிப்ளேயர் விளாட முடியும்னு பார்த்தோம். சரி மல்டிப்ளேயர் விளாட முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்து போட்டுக்கலாமேன்ட்டு போட்டுருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. இதோ 1 ஃபஸ்ட் டைம். எஸ் ட்ராக்கு கிடச்சிச்சு. மாற போகிறது ராஜா வாழ்க்கையா? கண்ண போகிறது யாரு யாரு? பாரு பாரு டிராகன். छोटी पाए बदल कलर कुदीमन राइट 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 ड्रैगन. சூப்பர் கைஸ், நாளைக்கு உங்களுக்கு ஒன்று தரமாக காட்டுறோம். நம்மள்ட்ட இருக்க அயன் பொருளை வச்சு செஞ்சு வேஸ்ட் ஆகுறேன். ட்ராக் இதெல்லாம் நம்ம ஆறு போயிட்டு வர மாதிரி வச்சுருக்கலாம்ல. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தானே சொன்னேன். இந்த மாதிரி இப்போ நான் எதுக்கு தெரியுமா செஞ்சேன்? ஹெல்மெட்டு இதுவும் இருக்கு, அயன் பூட்ஸு, அயன் ஷிப்லேட்டு, அயன் லெக்கின்ஸு, அயன் ஹெல்மெட்டு, இந்த ஷவல் வர அயன் ஷவல். இதை வச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம பேக்கை போட்டு சொல்கிறோம். அதெல்லாம் சொல்ல சும்மா சொன்னாங்க. சரி எடுத்துக்காங்க. எதுக்காக எடுத்துட்டு போயிருந்தாங்க? அந்த மறந்துட்டேன், அதை போய் திரும்பி எடுத்துகிட்டு வரேன். ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம இந்த கேமில் ஹோம் டூர் காட்டலான் இருக்கேன். இந்த பார்ட்டில் அதுவும் காட்டிடுறேன். இதில் 7 இருக்குது. இன்னும் பொட்டேட்டோலாம் இருக்குது காய்ஸ். இதுதான் எடுக்க வந்தேன். என்னது நிறுத்துது? இதை இப்போ உங்களுக்கு ஒன்று கட்டவே போகிறேன். அப்போல்லாம் சும்மா சொல்லு. சீரியஸாக எடுத்துக்கூடாது யாரும். இப்போ எதுக்கு இதுக்குள்ளார வந்த? அதை சொல்லு நீ முதல்ல. யார் எங்கே நிற்கிறான்? டேய் நீ விளையாடாதடா, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே யார் அவன் கேட்குறதுண்ணா. உண்மையுமே எனக்கு இது இவன் யாருன்னே தெரியாது. இப்போ பாரு, என் ஆர்மர் துணி கண்டாத போட்டுவிட்டா. ஆமாம், இதான் ஆர்மர் செட்டு. நல்லா இருக்கா? இந்த மாதிரி இவனுக்கு இன்னும் ஷூ மட்டும்தான் போட வேண்டியிருக்கு. அம்மா இது எதுக்கு இவங்கள நம்ம கூட வருவானுங்களா? வரமாட்டானுங்க. அப்புறம் என்ன அதுக்கு? ஒரு செட்டு அழகாக இருக்கும் பார்க்க. அது ஒன்றால் போட முடியுமா? நான் போடலாம். போடு. அப்புறம் அதை போட்டால் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சது அவங்க அடித்தானுங்கன்னா நல்லா காப்பாற்றும் நம்மளை. ஆனால் சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் அயன் எடுத்து ஷீல்டு பண்ண போகிறேன்.
ம் எதுக்கு? நம்ம என்கிட்ட ஷீல்டு இருந்துச்சு முன்ன. இதோ இந்த மாதிரி இதான் ஷீல்டு. இங்கே தான் எங்கேயோ அந்த இதை வச்சேன். இப்போன்னு பார்த்து காணா போயிடுச்சு. அங்கே பாரு ஐஎன் 7 இருக்குது. ஐஎன் இதுவும் தேவைப்படும். பில் எதுக்கு? ஓ அங்கே அம்மா என்ன கைஸ் இப்படி ஹேங் ஆகுது? கைஸ் தரோம் என்ன மாஸ்க் கட்டிட்டோம். சூப்பர். 30,000 இது. $30,000 இருக்குதான். அதுக்குன்ட்டு 30,000 வேஸ்ட் பண்ணக்கூடாது. பூட்ஸ் இருக்கு. கத்திரி ஏறி பாடு நான் சத்துரு வராது. பாட்டு பாடிட்டே இருக்காதரா, எனக்கே ஸ்ட்ரைக் விழுந்துருமா இருக்கு. ஃபஸ்ட்டு நீ தூங்குப்பா தம்பி, இருட்டாயிடுச்சுடா தம்பி. நான் தூங்கிக்கிறேன். ஐயன் தான் என்னை காப்பாற்ற போகுது. சக்கரையா வராது. நைட்டே அவ்வளோ அதுக்குள்ளே தூங்குடானால நம்மகிட்ட ஒரு ஐயன் காலியாகவே ஆக போகுது. அதுக்கு 38 பார்த்தேன். 38 தானே பார்த்த? ஐயன் இருக்கு பாரு, 34 தான் இருக்கு. மிச்சம் நாள் என்ன பண்ண? அதான் ஷீல்டு செய்ய. ஷீல்டு செய்ய 4 தேவை. 1 தான், 3 இந்த மாதிரி தேவை. நாயை வத செய்யலாம் ஃபஸ்ட்டு. நாயை வச்சது ஒரு ஐடியா பண்ணனே. நாய் நம்ம கூட வருமா? எங்கள் வரைய ஃபஸ்ட்டு இதை உடைக்கணும் காய்ஸ். உடைச்சா கையில் வைக்க முடியாது. நான் நாய் நம்ம கூட வருமானு கேட்குறேன். நான் நாய் வரும்னு தான் சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுறப்பா? ஆமாம், இதுதான் எனக்கு தேவையில்லை. அது நாய் வீடு, அவ்வளோதான். ஆமாண்டா, ஒரு நாய் என்னை கடிக்க வந்துச்சு. யார் தெரியுமா காப்பாற்றினா? அந்த நாய் தான் என்னை காப்பாத்துச்சு. நீ தான் என்னை அடிக்கிறேன். என்னை ஏதோ ஒரு நாய் வந்து காப்பாற்றுச்சு. உங்கள் வீட்டில் நீ ஒரு நாய் தான் வளர்க்குற, அதனால எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு. ஒன்று வந்து அடிக்குது, கடிக்குது. என்னை அந்த நாய் கடிச்சதுன்னா சொல்லுவேன். ஆமாம், நீ ஒரு விஷம். அடியில் சாவு அடிச்சுக்கும். அதை உன்னால ஒன்றும் முடியாது. சரி, உங்கள் பேரோட முதல் லெட்டரை இதில் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். இப்போ நம்ம ஹோம் டூர் பார்க்க போகிறோம். இதான் நம்ம ஃபார்ம். இது எதுக்கு மேலேனா, அதிகமாக சாமி தொல்லை இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இந்த ஏரிக்கு போயிட்டு இங்கே கரெக்டாக பெட்டை போட்டு படுத்துருவோம். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது என்னன்னா, இது ஒரு வீடு. காய்ஸ், இங்கே இருக்கு நம்ம நாய். நாய் இங்கே விட்டதே மறந்தேன். மொத்தம் 3 நாய் இருக்கு. இங்கே விட்டா சண்டை போட்டு பண்ணுங்க. எடுத்துட்டு போய் அங்கே ஓட்ட வேண்டியதான் தம்பி. Tita tira noneta. Pita 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 logis.
கமன்றா பாடலாதா தம்பி வரணும், தம்பி வருவான். காய்ஸ் நான் இதை மறந்தே போனேன், எப்படி மறந்து எனக்கே தெரில. தம்பிங்களா உங்களுக்கு புது ஃப்ரெண்டு வந்துட்டானே. அன்லீஷ் சேட் போய் அடிச்சு காய்ஸ் 3 நாய் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு நேம் டேக் ரெடி பண்ணோம். ஒரு இன்னத்துக்கு மணி, இன்னத்துக்கு டீசல்னு ஒன்றுத்துக்கு வைப்போமா காய்ஸ்? உங்கள் ஸ்கூலில் யாரோ நல்லவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீசல்னு தெரியுங்க காய்ஸ். ஏன்னா எப்பயும் அவங்க ஃபயராக படிக்கணும். காய்ஸ் இது இந்த காய்ஸ் நீங்கள் 8 இருந்தீங்கன்னா உங்கள் கேர்ள்ஸுக்கு பீத் அலர்ஜின்னு தெரியுங்க. கேமுக்குள்ளேருந்து எங்கேயோ வருது. கேமுக்குள்ளே ஃபஸ்ட்லேருந்தே போகணும். ஃபஸ்ட்லேருந்துலாம் வராது, நான் அந்த மாதிரி தான் செட் பண்ணுறேன். நமக்கு என்ன பொருள் வேணும்னு பார்க்குறேன். நேம் டேக் வேண்டாம், ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணு. இருங்க, இது எப்படி செய்யணும்? ஒரு ஐயனு வேணுமா? நம்ம நேம் டேக் கொடுத்தா அது கூட வருமாடா? தெரியலையே. அப்புறம் எப்படி? நம்மள்ட்ட இப்போ எல்லா பொருளும் இருக்குது. அடுத்து சர்க்கோல். ஆஹா இது சார் இது சுகம் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறானே இது இல்லைடா சார்கோல். இங்கே தானே 33 44 என்னமோ ஒன்று வச்சேன். சார்கோல் அப்புறம் நான் நேட் அது ரெடி பண்ணுறேன். ஏன்டா வீட்டை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன் உனக்கு புரியாதுடா. நான் உன்னை நேம் டேக் ரெடி பண்ண சொன்னா நேம் டேக்லாம் பண்ணிடலாம். ரெடி இது இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். இது 3 ரெடி பண்ணுவோம். இது பெயிண்ட் தோல் ஊற்றுது. ஒரு 4 தேவைப்படுது. மேலே இருக்க தோல் எடுத்துட்டோம் காய்ஸ். இப்போ என்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. என்னடா இது? நமக்கு சமைக்கிறதுக்கு ஃபர்னஸில் போட்டு ரொம்ப டைம் ஆகுதுல்ல, இந்த டைம் அதை சேவ் பண்ணும். பாரு உனக்கு ஒரு இது காட்டுறேன். சாப்பாடு இருக்கா? எடுத்துட்டுனா வச்சுட்டுனா அது ரெடி ஆகினா சாப்பிட்டு அந்த ஃபர்னஸ்லாம் எனக்கு அது இதுன்னு தேவைப்படும். கை வச்சுட்டு தம்பி நைட்டாச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் போட்டு அம்மா காய் சினிமா வந்துட்டுருக்கு. நான் நேற்று நைட் எடுத்துட்டேன், அது இன்னைக்கே தெரியாது.
தேவைப்படும். சாப்பிட்றேன். ஏய் இருக்குடா என்கிட்ட ஆல்ரெடி, அதனால தான் சொல்கிறேன் வேணான்ட்டு. பக்கத்தில் சொல்லிட்டு சொல்லுவாங்க. மட்டும் நம்மகிட்ட டைமண்ட் கிடச்சிச்சுன்னா போதும். ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு அங்கேருந்து அவன் ஒரு பைத்தியக்காரங்க அப்படிதான் நடுவில் வந்துட்டு டென்ஷனே போ நம்மள. இவனுலாம் கத்திருக்கேன், ஆனால் கம்ப்யூட்டர் கத்தில. இது பாருங்க கீழே டேய் நீ ரொம்ப வர போறடா. நாங்களும் ஒரு இங்கேருந்து விழுந்தா சாக மாட்டோமா? ஆடு குறைஞ்சிச்சு. நேரம் குறையிட்டு. சரி இப்போ அந்த இது ரெடி பண்ணுறோமா? குதிக்கிறதுக்கு குதிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். நேம் டேக் ரெடி பண்ணி போகணும். அதான் நம்மளுக்கு முக்கியமான வேலையே. ஃபஸ்ட்டு நேம் டேக் எங்கே இருக்குன்னே தெரியலடா. டைமண்ட் இருக்கு. டைமண்ட் எடுக்கின்றதா? நேம் டேக் இல்லை. இது எதுக்கு இவ்வளோ அயனை வேஸ்ட் பண்ணணும்? நேம் டேக் அப்படி செய்யக்கூடாதுடா. அப்படி செய்யக்கூடாதுடா. இது நேம் டேக் நான் உனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இது மாதிரி அந்த பொருளாக இருந்தால் தான் நேம் டேக் செய்ய முடியும். சரி நேம் டேக்கே வாங்கலையாப்பா. செய்யக்கூட முடியாது. இந்த பூவை நான் பார்த்தேன். ஸ்மித்திங் டேபிள் ஸ்டட்டிங் டேபிளோ எனக்கு தான் தேவை. ஸ்லாபு பண்ணுண்டா. ஸ்லாபு கோல்டு வச்சுக்கோ. இல்லைடா நான் எங்கடா கோல்டு எடுத்தேன்? நானே டைமண்டு கோல்டு பைத்தியம் போடா எனக்கு. எப்படி ஸ்லாப் செய்யுது? நம்ம வேற உலகத்துக்கு போவோமா? நமக்கு பிடிக்கும் வேற உலகத்துக்கு போவா. நம்ம காய்ஸுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்கும் வேற உலகத்துக்கு போகலாமா? தேவையில்ல. எப்படி போகிறதுன்னு அவங்கள அடுத்த டைம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் வேற உலகத்துக்குனா வேற எங்கேயோ போனால் அங்கே ஏதோ கிடைக்கும். வேற உலகம்னா புரியல. வேற வேர்ல்டு. எட்டி பாறையா சண்முகம்.
டக்குன்னு அவன் மூஞ்சி ஃபயர் ஆகிடும். ஃபயர் என்ன பண்ணிட்டுருக்கா? எதுக்கு தம்பிது இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு சொன்னால் புரியாது. புரியாதா? ரெண்டு அடி நீளும் காய்ஸ் நம்ம சொல்லும் போல. இதை அடிச்சிடலாம். காய்ஸ் ரெடி ஆயிடுச்சு வெற்றிகரமா. 3, 2, 1. உடச்சது ஒரே இங்கே இருக்கிற ஹார்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னை எப்படி பார்க்காதீங்க. யார் எந்த சேனல் பிடிக்குமோ அந்த சேனல் பேர் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ணால போய் வையண்டா. சரி கைஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். கடைசியாக ஒரு டைம் அவ்வளோதான் கைஸ், இதான் இந்த பாட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாய். உங்களிடமிருந்து விடை பெறுவது அனிருத் கேமிங் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.